முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கிணங்க அஇஅதிமுக இளைஞர் பாசறை மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் மாவட்டந்தோறும் வாக்கு சேகரிப்பாளர் குழு உறுப்பினர் சேர்க்கைக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர்கள், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்று மனுக்களை பெற்றனர். சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கழக அமைப்புச் செயலாளர் திருமதி விசாலாட்சி நெடுஞ்செழியன், அமைச்சர் திருமதி ப. வளர்மதி, நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜே. ஜெயவர்தன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், இளம்பெண்கள் வாக்கு சேகரிப்பு குழு உறுப்பினர்களாக தங்களை பதிவு செய்து கொண்டனர். திருச்சி மாநகர் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் வாக்கு சேகரிப்பு முகாம் நடைபெற்றது. கழக பாசறை செயலாளர் திரு ப. குமார் எம்பி, அரசு தலைமை கொறடா திரு ஆர். மனோகரன், கழக அமைப்புச் செயலாளர் திருமதி எஸ். வளர்மதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேலூர் மேற்கு மாவட்ட பாசறை சார்பில் ஜோலார்பேட்டையில் வாக்கு சேகரிப்பு முகாம் நடைபெற்றது. அமைச்சர் திரு கே. சி. வீரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மணவாள நகரில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு பி. வி. ரமணா உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் வானகரத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் திரு எஸ். அப்துல் ரஹீம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாமண்டூரில் பாசறை சார்பில் நடைபெற்ற வாக்கு சேகரிப்பு குழு உறுப்பினர் சேர்க்கை முகாமில் திருமதி மரகதம் குமரவேல் எம்பி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருச்சி புறநகர் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் திருவெரும்பூரில் வாக்கு சேகரிப்பு முகாம் நடைபெற்றது. கழக பாசறை செயலாளர் திரு ப. குமார் எம்பி, நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் நடைபெற்ற வாக்கு சேகரிப்பு முகாமில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு புறநகர் மாவட்ட இளைஞர், இளம்பெண்கள் பாசறை சார்பில் பெருந்துறையில் வாக்கு சேகரிப்பு குழு சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து வழங்கினர். மதுரை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக இளைஞர், இளம்பெண்கள் பாசறை சார்பில் சட்டமன்ற தேர்தல் பணிகளை மேற்கொள்வது குறித்து ஆலோசனைக் கூட்டம் செக்கானூரணி பகுதியில் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை மேயர் திரு ராஜன் செல்லப்பாவிடம் வழங்கினர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட இளைஞர், இளம்பெண்கள் பாசறை சார்பில் விக்கிரவாண்டி, செஞ்சி, திண்டிவனம், வானூர் உள்ளிட்ட 6 பகுதிகளில் வாக்கு சேகரிப்பாளர் முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து வழங்கினர். நெல்லை புறநகர் மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் நடைபெற்ற வாக்கு சேகரிப்பு முகாமில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும், மரக்கன்றுகள் நட்டும், மும்மத வழிபாடு நடத்தியும் மிகச் சிறப்பாக கொண்டாடுவது என முடிவு செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்ட பாசறை சார்பில் வாக்கு சேகரிப்பு குழு உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் வாக்கு சேகரிப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நாமக்கல்லில் நடைபெற்றது. இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் பாசறை சார்பில் நடைபெற்ற வாக்காளர் சேகரிப்பு குழு ஆலோசனைக் கூட்டத்தில் கே. ஆர். அர்ஜுனன் எம்பி கலந்து கொண்டு மனுக்களை வழங்கினார்.